இந்த சர்ச்சையில் நான் மொத்த ஈஸியாக பார்த்து வச்சிருக்கிறேன். தெரியும் நானு இருக்கிறான்ல அவரு தரிசனத்தையே ஆஃப் பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். சொல்லவே இல்லை. 1 கோடி ஆத்துமாக்கலாம், 1 லட்சம் திருச்சபைகளாம். இவங்க நம்பரை பார்த்தியா? 75 ஆண்டு காலம். ஆமா, இவங்க கிட்ட எதை கட் பண்ணிக்கிற சொல்லிட்டா சொல்லு பாப்போம். ஆல்நெட் ப்ரேயரை கட் பண்ணிட்டேன். அப்படியா? வெள்ளிக்கிழமை ஈவினிங் ப்ரேயரை கட் பண்ணிட்டேன். ஐயோ, வியாழக்கிழமை வீட்டு ஜப கூட்டத்தை கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் பத்தாது. செல் குரூப்பை கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் பத்தாது. சரியா? பத்தாது. இன்னும் நிறைய கட் பண்ணியிருக்கிறேன். இல்லையே, இந்த சர்ச்சில் எல்லாருமே நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, அப்புறம் சர்ச்சு கரெக்டாக வருவாங்க, டைமிங் வருவாங்க. அப்புறம் எப்படி இந்த வேலைலாம் பண்ணுவீங்க? பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பாங்க. இந்த சர்ச்சில் இருந்து உனக்கு ஒரு 4 சாம்பிள் காட்டுறேன் பாரு. சரியா? சாம்பிளா? வா, நான் இப்படி உட்காந்து அப்படி வேடிக்கை பார்க்கலாம். அப்படி உட்காந்து தலைவா, யார் வரா இப்போ நமக்கு? ஃபர்ஸ்ட் யார் வரா? யாரு? நம்ம எஃப்சி அக்கா வராங்களா? ஆமா, அவங்க தான் உனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்படியா? பரவாயில்லையே. பாப்போம் என்ன சொல்றாங்க. இவங்க சர்ச்சுக்கு நல்லா வருவாங்க, கரெக்டாக வருவாங்க சர்ச்சுக்கு. எப்பவுமே 8 மணி சர்வீஸ்னா 8:15 வந்து உட்காந்துருவாங்களே சீக்கிரமாவே. இந்த அக்கா நல்ல அக்கா தான். அவங்கள குழப்பறதுக்குன்னு ஏதோ மது சிஸ்டர் அனுப்புகிறோம் பார். அவங்க போய் அவங்கள அப்படியே தலைகீழ மாற்றோம். சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். நீ என்ன பார்க்கலாம். ஹாய் மது. ஹாய் எப்சி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. என்ன ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லுங்க. ஃப்ரீனா வாங்களே, ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வரலாம். நம்ம அடிக்கிற வெயிலுக்கு ஷாப்பிங்கா? அதுக்கு தாங்க கூப்பிடுறேன். அடிக்கிற வெயில சும்மா ஜாலியா ஜில்லுன்னு ஏசி காத்து வாங்கிட்டலாம். வாங்க போலாம். ஓகே, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நானும் என் பையனை கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. ஓகேப்பா, என் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறேன். வாங்கப்பா போலாம். சரி, ஓகேப்பா. மது. சொல்லுங்க எப்சி. இந்த செடி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நாளா நான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. இந்த மரத்துல ஒரு பழமே நான் பார்த்தது இல்லை. நீங்க பாத்தீங்களா? இப்ப மட்டும் இல்லப்பா, எல்லா வருஷமும் இப்படியே தான் இருக்கு. நானே உங்கள்ட்ட இதை பத்தி கேட்கலான்னு இருந்தேன். சரி விடுங்கப்பா, என்னன்னு தெரியல. சரி விடுங்கப்பா. நீங்க செவ்வாய்க்கிழமை பிரேயர் வரீங்களா? எப்போ போலாம்? 6 மணிக்கு தானே? ஈவினிங் தான். ஓகேப்பா, நம்ம போலாம். சரி வாங்க, நம்ம ஷாப்பிங் போலாமா? ஓகே எப்சி. சரி, ஷாப்பிங்ல என்ன வாங்கலாம் எப்சி? டாய்ஸ் வாங்கலாமாப்பா? டாய்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேப்பா, டாய்ஸ் மாதிரி வாங்கலாம். ஆனா எனக்கு ஒரு வருத்தம்ப்பா. என்ன சொல்லுங்க. ஆனா நம்ம எல்லா ப்ரேயருமே நம்ம அட்டன் பண்றோம். வெள்ளிக்கிழமை ஜெபம், சனிக்கிழமை ஜெபம், சண்டே ஆராதனை எல்லாமே நம்ம அட்டன் பண்றோம். ஆனா நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல. நீங்க பாத்தீங்களாப்பா? ஏன் இப்படி சொல்றீங்க? அம்மா, நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்களாம் சண்டே கிளாஸ் டீச்சரா போட்டாங்க. கொயர்ல சாங் பாட கூட நம்மளுக்கு கூடவே இல்லை. வந்த இடத்துல அப்படியே தான் நம்ம உட்காந்துருக்கோம். அதனால எனக்கு வர விருப்பமே இல்லைப்பா. நீங்க என்னன்றதை முடிவு பண்ணினீங்களே, எனக்கு சொல்லுங்கப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? ஆண்டவரை தேடுறதுக்கு தான் வரோம். நம்ம யாரு நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு பரவாயில்லப்பா. நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம். அப்படிலாம் சொல்லாதீங்க. வாங்க நம்ம போகலாம். சரிங்கப்பா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு கால் பண்ணி பண்றேன். சொல்லுங்க. ஓகேப்பா. மது சொல்றது கூட ஒரு வகையில் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம என்ன சர்ச்சுக்கு போய் யார் நம்மளை கண்டுக்கிறாங்க? ஒரு சண்டே கிளாஸ் டீச்சராக கூட போடலை. சரி, நம்ம மதுக்கு கால் பண்ணி பேசலாம். ஹலோ மது. சொல்லுங்க எப்சி.
என்ன பண்ணுறீங்கப்பா? நீங்கள் கால் பண்ணி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எஃப்சி. சரிப்பா, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருந்தது. நான் யோசித்து பார்த்தேன். ஆப்பா. நானும் எனக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா போகிறதுக்கு. அப்படியா? ஆமாப்பா. நீங்கள் இதை சொல்லுங்க தான்ப்பா நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேப்பா, நம்ம ஷாப்பிங் போகலாம் வாங்க. சரி வாங்கப்பா போகலாம். நானும் கிளம்பி வந்துடுறேன். ஓகேப்பா, பாய். ஓகேப்பா, பாய் பாய். தலைவரே, இதெல்லாம் ஓகே தான். சிம்பிளாக முடிச்சிட்டியா? சிம்பிளாக முடிச்சிட்டே. முக்கியத்துவம்ன்றா என்னன்னு புரியலையே. என்ன முக்கியத்துவம் அது? அதுதான் எனக்கும் தெரில. கடைசியாக யோசிச்சு சொல்கிறாங்க. சரி, அடுத்த பிளான் யாரு? இவங்க வீட்டில் மட்டும், சர்ச்சில் மட்டும் இல்லை, வீட்டிலும் இப்படிதான். மாமியாருக்கு மருமக சோறு வைக்காது, மருமக மாமியார் சோறு வைக்காது, நாட்டுனாரோ ஆரோக்கியம் பேசிக்க மாட்டாங்க, மாமானும் மச்சானும் சண்டை போட்டுப்பானுங்க. கேர் ரவுண்ட்ஸ் நோட்டீஸை பக்கத்து வீட்டில் கொடுக்கணும்னா அவங்கக்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லுவான். 30-40 வருஷமாக இப்படிதான் சர்ச்சைக்கு வந்துருக்கிறாங்க. சரியா? இதில் சகல படிகளும் பேசிக்க மாட்டாங்க. சரி சரி, அரைப்படி, முழுப்படி, முக்கால் படிலாம் கேள்விப்பட்டேன். இதுதான் சகலப்படி. சகலப்பட்டினா தெரியாதா? ஒரே கம்பெனி பொருளை வாங்கி நஷ்டப்பட்ட 2 பேர் தான் சகலப்படி. சரி சரி, அடுத்தது யாரு? உங்களுக்கு அடுத்த டார்கெட் யார் தெரியுமா? இதோ நம்ம விஜயகுமார் அண்ணன் தான். அப்படியா? பார்த்து நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கு தலைவர். இந்த விஜயகுமார் அண்ணன் நல்லவர் தான். ஆனா அவரே கொஞ்சம் அசைச்சு பார்த்துருவோம். சரி சரி, பார்க்கலாம். நீ என்ன பிளான்? அதான் நம்ம அன்பண்ணன் அனுப்புவோம். என்ன பண்றாரு பார்க்கலாம். வா. சரி, பார்க்கலாம். என்ன ப்ராக்டிஸ் பண்ணாருன்னு பார்ப்போம். அண்ணா சோத்திரண்ணா. சோத்திர அன்பு. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அன்பு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. அண்ணா நம்ம குரூப்பில் ஈஸி குரூப்பில் 75 ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அதை பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேன் அன்பு. 75 ஆண்டு விழா வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறாங்க. நிறைய குழுக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட யங் கப்புள்ஸ் ஐக்கியம் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கு அன்பு. இல்லைண்ணா, அதை பார்த்தா உங்கள் பேர் எதுலையுமே இல்லையாண்ணா? பேராப்பா முக்கியம். நம்ம சர்ச்சுக்கு வரோமா, ப்ரேயர் பண்ணுறோமா, அது போதும் அன்பு. சரி உண்ணா, இது ஒரு நாள் நிகழ்ச்சி. நீங்களும் ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வரீங்க, உங்கள் அப்பா காலத்தும் வரீங்க. உங்களுக்கு ஏன்னா மூப்பர் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க? பதவிலாம் நம்மளுக்கு தேவையில்ல அன்பு. பதவிலாம் நம்மளுக்கு தேவையில்ல அன்பு. நம்ம பங்களிப்பு சர்ச்சுக்கு கொடுத்தா போதும், அதுவே நம்மளுக்கு போதும். என்னண்ணா அப்படி சொல்லிட்டீங்க? மூப்பர் போஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமாண்ணா உங்களுக்கு? மூப்பர் போஸ்ட் என்னப்பா இருக்கு? சரி, உங்களுக்கு எத்தனை பேர் சோதனை பண்ணாங்க? எங்கப்பா பண்ணுறாங்க? நான் பண்ணாதான் பண்ணுறாங்க. நீங்கள் மூப்பர்கிட்ட எல்லாரும் உங்களுக்கு சோதனை பண்ணுவாங்க. அப்படியா? சரி, யாராட்ட சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் அரும்பா சர்ச் மெம்பர் சொல்லுவீங்க, கரெக்டுங்களா? ஆமாப்பா. அதே மூப்பராகிட்ட வச்சிங்களேன், நான் அரும்பாத மூப்பராக சொல்லுவீங்க நீங்கள். அப்படியா? இது என்னன்னா, நீங்கள் உங்கள் பசங்களை பார்த்தா உங்கள் பசங்க போகும்போது, உங்கள் ஒய்ஃப் போகும்போது மூப்பர் பையன் போகிறான் பாரு, மூப்பர் ஒய்ஃப் போகிறாங்க சொல்லுவாங்க. என்னன்னா நீங்கள் உங்களுக்கு பெருமையான விஷயம் வேணான்றீங்க. பா நீ சொல்ல ஆசையாக இருக்குப்பா. மூப்பர் ஆயிலன்னு யோசிக்கிறப்பா. இந்த பாருங்க, நான் இப்போ கூட நம்ம சர்ச்சுக்கு மிஷனரி வர்றாங்களே, சுவிசேஷம் வராங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? ஏசப்பா நன்றி சொல்கிறாங்க. அப்புறம் ஐயாவுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? மூப்பர் நன்றி சொல்கிறாங்க. எல்லாம் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு. ஆமாப்பா, நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், நம்ம சர்ச்சில் வந்துட்டு மேலே மங்களாங்க புதுப்பிக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஆமாம். பெயிண்ட் அடி கலை கூட உங்களுக்கு கேட்பாங்கண்ணா. என்ன கலர்னு உங்களுக்கு கேட்பாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சொந்த கூட கான்ட்ராக்ட் கொடுக்கல. நீங்கள் என்னப்பா நீ சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கப்பா. உங்களுக்கு பயமாக சொல்லுங்க. அண்ணா தம்பி உங்களுக்காக வந்து கேட்குறேண்ணா. நான் மூப்பரான ஒரு 5 பேராச்சும் நமக்கு சப்போர்ட் வருவாங்களாப்பா. வருவாங்களாப்பா? வருவாங்கண்ணா. எத்தனை பேர் வர? 10 பேர் போதுமாண்ணா? 10 பேர் போதுமாப்பா? அண்ணா 50 பேர் வருவாங்கண்ணா. மூப்பர் போஸ்டில் 30 இந்த ஏரியா கவுன்சில் ஆகிறவங்கள நீங்கள் சொல்லுங்கண்ணா. நம்ம ஒரு வாரம் சொல்லுங்கண்ணா. கவுன்சிலாம் வேணாப்பா. மூப்பர் ஒரு நல்ல பதவி வச்சா போதும்ப்பா. சரி வாண்ணா, தம்பி பத்திரம் வாங்கண்ணா. எனக்கு மூப்பரை மட்டும் ஆக்கிடுப்பா போதும். பண்ணிடலாம் வாங்கண்ணா. மூப்பர் பதவிக்கு வந்தவரை கவுன்சிலர் பதவிக்கு தூக்கி போட்டா அசால்ட்டா. பாத்தியா நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க தலைவர் உயிரோடு இந்த காலத்தில் வாழ்ந்தா இருப்பாரு. அப்போ 12 சீஷர்கள் கூட வச்சிருந்தாங்கல்ல, அதில் நான் பெரியனா நீ பெரியனான்னு போட்டோம் பாரு. அதே ஃபார்முலா தான் இவங்களுக்கும். சரியா? இப்போ வரைக்கும் அதிலே தான் ஓடினுக்கிறோம். சரி பாரு, மூப்பர் பதின்னு வந்தாங்க, கட்சியில் கவுன்சிலர் வந்தானுங்க. விட்டா நம்மளே சாப்பிடுவோம். சரி, அடுத்த பிளான் யாருக்கு வச்சுக்கிறேன்? அடுத்தது வராங்க பத்தியா, நம்ம சீலாக்கா தான். சீலாக்கா வந்து எப்பவுமே வந்து லேட்டாக வருவாங்க. சீலாக்கா கிட்ட கூட நம்ம 9 டைரக்டா மணிக்கு வந்துட்டு பைபிள் ரீடிங் கேட்பாங்க. எப்படி கொடுக்க முடியும் பைபிள் ரீடிங்?
8 மணிக்கு எல்லாம் ஆரம்பிச்சு பாதி ஒர்ஷிப் போயின்னு இருக்கோம். அப்போ வந்து பைபிள் ரீடிங் கேட்குறாங்க. எப்படி சீலாக்கா நல்லவங்க தான்டா. பைபிளே கரைச்சி குடிச்சிக்கிறாங்க. அவங்க பைபிள் ரீடிங் கேட்கறதுல என்ன தப்பு? நம்ம சர்ச்சுக்கு எவ்வளோ எக்ஸாம் எழுதி பிரைஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த சர்ச்சுக்கு தெரியுமா? 9 வந்தா எப்படி கொடுப்பாங்க அவனுக்கு? சரி சரி பாப்போம் என்ன பிளான். அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நித்யாவை அமுச்சு விடுவோம். ஹாய் ஷீலா, இந்த வாட்டியும் நடந்த பைபிள் எக்ஸாம்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டோம்ல. போடு ஒரு ஐஃபைய. நம்மள மிஞ்ச யார் இருக்காங்க இந்த ஈசி அரும்பாக்க சர்ச்சில்? பைபிள் குவிஸ் காம்படிஷனாலே நம்ம 2 பேர் மட்டும் தானே. அது மட்டுமா, சர்ச்சில் இருக்க பாதி ஷீடு மெடல் எல்லாமே நம்ம 2 பேர் வாங்கி கொடுத்தது தானே. சர்ச்சுக்கு கஷ்டப்பட்டு இரவும் பகலுமா பைபிள் படிச்சு 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 நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்ட பிரைஸ் பா அதெல்லாம். ஆமா, அவார்டு வாங்கி கொடுத்த என்ன பிரயோஜனம்? நம்ம குடும்பத்துல நம்ம சர்ச்சில் 10 குடும்பம் இருக்கு. அவங்க தான் பைபிள் வாசிக்கிறாங்க, அவங்க தான் மிஷினரி வாசிக்கிறாங்க. ஏன் கெஸ்ட் யாராச்சும் வந்தா அவங்க தான் சால்வையே போடுறாங்க. நமக்கு எந்த சான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. இருக்கட்டும் நித்யா, பரவாயில்ல. நம்ம வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கு இல்லையா நித்யா? இல்ல, இரவும் பகலும் பைபிள் படிச்சு வெளியே போயிட்டு எக்ஸாம் எழுதி நம்ம சர்ச்சுக்கு நம்ம பேர் வாங்கி கொடுக்குறோம். ஆனா நம்ம சர்ச்சில் நமக்கு பேரே இல்லையே. ஆமா நித்யா, நானும் சில டைம்லாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம ஏன் மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் நம்ம குழப்பணும்? ஆமா, நீங்களே நினைச்சு பார்த்துருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு விஷயம் சொல்றேன், கிட்ட வாங்கல. என்ன 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 இனிமேட்டு நம்ம எந்த பைபிள் எக்ஸாமும் எழுத வேண்டாம். என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம எப்படி வாங்குறது? பிரைஸ் விடுங்க. மதிப்பு தானே முக்கியம், சான்ஸ் தானே முக்கியம், பேர் தானே முக்கியம். சரி நித்யா, நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி, இனிமேட்டு எல்லாம் எதுவுமே எழுத வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுடலாம். நம்ம 2 பேர் தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எக்ஸாம் எழுதினா நானும் எழுத மாட்டேன். ஆமா, சரி ஓகே. இந்த மரம் ஏன் இவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு? நம்மள மாதிரியா இருக்குல்ல, அழகா இருக்கடா. பழம் மட்டும் இல்லவே இல்லை, ஒரு பூவும் இல்லை இதுல. பார்க்க மட்டும் நிழல் மட்டும் நல்லா தரும் போல, பார்க்க மட்டும் பச்சை பசேல்னு இருக்கு. பழம் இருந்தா என்ன, காய் இருந்தா என்ன, ஒன்றும் தேவையில்லை. ஆமா, அது எப்படிதான், நமக்கு என்ன, கர்த்தர் பார்த்துப்பார். நம்ம போலாம், வாங்க 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 போலாம். பாய். நீ வேற லெவல் போலியா? நம்ம ஏதாவது பண்ணமாடா? ஒன்றும் பண்ணலையே. நம்ம பாடின போய் தான் உட்காந்து பாடுறோம். அவங்களே பேசிக்கிறாங்களா? நான் பண்ணி இவங்கள பிசாசு பண்ணிச்சு சாத்தான் பண்ணான்றாங்கப்பா. ஆமா ஆமா, நம்ம மேல பழைய போடுறாங்க. அவங்க மேல தப்பு வச்சுன்னு அவங்க நம்ம மேல குறை இந்த சொல்றாங்களா? அக்கா சர்ச்சுக்கு வரது 9:15 9:30 தான் வரும். ஆமா இந்த சர்ச்சில் 2 சர்வீஸ். ஆமா, ஒன்று 6 மணிக்கு, ஒன்று 8:30 மணிக்கு. கரெக்டு தான். 6 மணிக்கு 6:30 மணிக்கு சர்வீஸில் 6:20க்குலாம் முதல் வேத பாடம், 2வது வேத பாடம், மிஷினரி ஸ்டோரி முடிஞ்சிடும். ஆமா, 8:30 மணிக்கு 6 மணிக்கு சர்வீஸில் 8:50க்குலாம் முடிஞ்சிடும். ஆமா, 9 மணிக்கு வந்துட்டு பைபிள் ரீடிங் கொடுக்கல, மிஷினரி ஸ்டோரி கொடுக்கலன்னா அந்த பையன் யாரை தேடியப்போ கொடுப்பான்? வருத்தே சீக்கிரமா வருது 4 பேர். அதில் 2 பேர் கண்ணாடி எடுத்துன்னு வர மாட்டாங்க. அப்போ படிக்கிறவங்க தானே படிப்பாங்க. ஆமா, நம்ம என்ன பண்றதெல்லாம் பார்த்துக்கோ எப்படி இருக்குது. உனக்கு கடைசியாக ஒரு சாம்பிள் காட்டுறேன்டா. லாஸ்டா மேலே வாங்கடா, என்னால் முடியலடா சாமி. இதோ நம்ம ஜான்சன் என்னன்னா சர்ச்சுக்கு டொனேஷன்னா வாரி வாரி கொடுப்பாரு. அப்படியா? சரியா? சரி, அவர் என்ன பண்றாங்க பாரு. போ. காலங்காத்தால டொனேஷனை கொடுன்னு மெசேஜ். என்னடா அது காலங்காத்தால? இந்த வருஷம் தொடங்கி 4 மாதம் கூட ஆகலை. போன வருஷம் ஆண்டு விழாவுக்கு தான் அவ்வளோ கூட்டம். இதில் கிறிஸ்மஸுக்கு வேறு ட்ரெஸ்ஸு. இப்போ மார்ச் மாதம் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் வேறு ஆரம்பிச்சு விட்டுறானுங்க. இப்போவே ஃபீஸை கட்டுன்றானுங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தலைவலி. இதில் டொனேஷனை கொடு, அதை கொடு, இதை கொடு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஜான்சன். அதிகமாக டொனேஷனை கொடுத்து விட்டு நம்மளை வேற அதிகமாக அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாரு, நீங்கள் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு நம்மளை வேற டார்ச்சர் பண்ணுறான். இது ஜான்சன் ஃபோன் அடிச்சா தான். ஹலோ ஹலோ. ஜான்சன் எங்கே இருக்கீங்க? பார்க்கில் இருக்கேன்பா, வாக்கிங் போயின்னு இருக்கேன். எங்கே இந்த சர்ச்சு பார்த்துக்குது பார்க்கு அதுலையா? ஆமாம் ஆமாம். அப்படியா? சரி சரி, நீங்கள் வரீங்களா? நம்ம சர்ச்சாண்ட அந்த மரம் இருக்குல்ல? ஆமாப்பா. வாங்க வாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம். வரீங்களா? வரேன். வாங்க வாங்க. சரி. சோத்ரண்ணா. சோதரம்பா.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆள் ரொம்ப மெலிஞ்சிட்டு இருக்கிறீங்களா? சும்மா எக்ஸசைஸ்ப்பா, வாக்கிங். எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா? அதான் ஆள் ஃபிட்டாக இதுவாகிட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல, கடைசியாக உங்களை அந்த கல்யாணத்தில் பயங்கரம் பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்க, அதுக்குள்ளே ஃபிட்னஸ்ன்றீங்க. சரிதான். அப்புறம் எப்படி நான் போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. வீட்டில் எப்படிலாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்கப்பா. அப்புறம் நான் சர்ச்சில் டொனேஷன் எதாவது கேட்டாங்களா? ஆமாப்பா, ஐயா கேட்டாரு. ஃபோன் பண்ணினே இருக்காருப்பா. அப்படியா? ஆமாப்பா. ஐயோ, நம்மள வேற மெசேஜ் வேறு அனுப்பிச்சிக்கிறாங்களே. நீங்கள் வேற வாரி வள்ளல் போன வருஷம் அவ்வளோ கொடுத்தீங்க, உங்களை பார்த்துட்டு என்ன வேற கேட்பாங்களே. சரி, இந்த வருஷம் கொடுக்கலான்னு பிளானில் இருக்கிறீங்களா? கொடுத்து தான்ப்பா ஆகணும். கொடுத்து தான் ஆகணுமா? நமக்கே விலை வச்சுருவாங்க உங்களுக்கு இது. சரி, நான் சொன்னா நீங்கள் கொடுக்க தான் போகிறீங்க. இந்த கொடுத்தீங்களே, உங்களை ஏதாவது கனப்படுத்துனாங்களா? இந்த மாலை, சால்வை, அந்த மாதிரி ஏதாவது நினைவு பரிசு ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையாப்பா. ஒன்றுமே இல்லையா? ஆமாப்பா. அப்புறம் எது கொடுக்குறீங்க? எல்லாம் கடவுள் யோசை கொடுக்குறோம். அண்ணா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சாதான் அது மதிப்பு. எல்லாம் ஏசப்பாக்கோசமே கொடுக்குறோம். யாருக்கோசம் கொடுக்குறோம்? அதெல்லாம் கரெக்ட்ண்ணா. சின்னதாக உதவி போட்டு பெருசாக போர்டு வச்சுக்கிறாங்க உபயம்ட்டு. நீங்கள் அவ்வளோ பெரிய காசு கொடுத்து ஒன்றுமே கிடைக்காம என்னன்னா நீங்கள் அப்புறம் உங்களை பார்த்து எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காதுண்ணா. மதிப்பு கொடுக்கலாம்ண்ணா. ஏதாவது கனப்பட்டோம்ல, ஏதாவது ஒரு சால்வை, ஒரு நினைவு பரிசு ஏதாவது கொடுத்தீங்கன்னா தான் நான் இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இல்லைன்னா எங்களுக்கும் எதுவுமே கிடைக்க போகுது. நீங்கள் சீனியரு, உங்களை பார்த்தா எங்களுக்கு எதாவது செய்வாங்க, நாங்கள் நம்பின்னு இருக்கிறோம். நீங்கள் எதுவுமே கேட்காம இருந்தீங்கன்னா எப்படின்னா அது? சரிப்பா, நான் ஐயாவை கேட்குறேன். கேட்குறீங்களா? கண்டிப்பா. மூப்பர் கேளுங்க, யார்கிட்ட பேசணும் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். ஓகேப்பா. சரிண்ணா ரைட். தம்பி, தலைவா, இந்த ஆளால கொடுக்க முடிஞ்சா கொடுக்கணும், கொடுக்கல முடியலன்னா எல்லாம் வரதே இருக்கிறதா குத்துட்டு போகணும். கொடுக்குற மனுஷனே கெத்துட்டு போயிடலாம் பத்தியா? சரி, இப்படிதான் இருக்கிறாங்க சர்ச்சில். ஏதோ முக்கியத்துவம் சொல்றாங்களே, ஏதோ முக்கியம் ஃபர்ஸ்ட்டும் ஒருத்தவங்க முக்கியத்துவம் சொன்னாங்க. சொல்லவே இல்லையே நீ என்னன்னு. இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி அப்படிதான், ஆமா சாமி அப்படிதான் ஐயா சொல்லணும். அதுதான் முக்கியத்துவம், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? இவங்க எது சொன்னாலும் ஆமா சாமி நீ சொல்றதுதான் கரெக்டு, ஆமா சாமி நீ சொல்றது செஞ்சிடலாம், ஆமா சாமி சொன்னா வச்சியா, அதுதான் முக்கியத்துவம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? சரி, அது ஓகே. இப்போ நீ காமிச்சது எல்லாமே பார்த்தா ஓல்டு பீஸாக இருக்கா? எங்கே அந்த பசங்க இருப்பாங்க, வாலிப பசங்க தச்சில், அவங்கள பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவங்க தச்சில் நல்லா அப்படியே ஓடுவானுங்க, ஆடுவானுங்க, பாடுவானுங்க, செய்வானுங்க. எப்பவுமே நம்ம பசங்க தான்ப்பா. இப்போ கூட போய் பாரு, வெளியில் உட்காந்து ஃபோனு தான் ஒன்று இருக்கும். அப்படியா? சொல்ல. இந்த சர்ச்சில் மட்டும் இல்லை, அரும்பாதுல எல்லா சர்ச்சுக்கும் போய் ஒரு ரவுண்ட் எப்படி அடிச்சுட்டு வாயா, போயா சும்மா போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு. ஆமாம் ஆமாம், அவனை கேள்விப்பட்டிருக்கேன். அட நீ போயே பார்த்துட்டு நீ ஏமா கேள்விப்படுற? அப்போ கீழே இருப்பாங்க சொல்கிறேன். நீ எல்லாம் தாத்தா பாட்டி செஞ்ச ஊழியம், அப்பா அம்மா செஞ்ச ஜாபத்தில் தான் ஓடி இது படம். ரொம்ப நாளைக்கெல்லாம் ஓடாது இவங்க படம். சரியா? நியாயமாக பார்த்தா இவங்க 20-25 கிளை சபை கட்டிருக்கணும், இன்னும் 6-7 தாண்டல. இவங்க எப்படி 1 லட்சம் திருச்சபைகள், 1 கோடி ஆத்மாக்கள் எல்லாரும் முடிச்சிட்டோம். கூடிய சீக்கிரத்தில் ஈவினிங் சர்வீஸ் முடிச்சிருவோம். இவங்க சர்ச்சு பெருசாக கட்டுவாங்க, நாம் கட்டுற சர்ச்செல்லாம் தாமரை மலர்னு சொல்லிட்டு வந்து இடிக்கும் எல்லாத்தையும். சரியா? கூடிய சீக்கிரத்துக்கு எல்லாத்துக்கும் பிளான் போட்டாச்சு, எல்லாம் நடந்துன்னு இருக்குது. சரியா? எங்கடா போயிட்டா? நான் ரொம்ப பசி எடுக்குதுண்ணா. செடி இருக்குண்ணா, போய் பார்க்குறேன் பழம் என்ன இருக்காங்க. ஏய், அந்த செடியில் ஒன்றும் இருக்காதுடா, அது பசி தலைவா, அதில் ஒன்றும் இருக்காது. அதுவும் இவங்கள மாரி பல பலன்னு இருக்கும், சாப்பிட்றதுல எதுவும் கிடைக்காது. பக்கத்தில் அந்த சர்ச்சில் ஆண்டுடுவான், அங்கே சாப்பிட்டு பிரியாணி போட்டுக்கிறாங்க. நம்ம போய் பீஸை சாப்பிடு, பீஸெல்லாம் காணாமல் போச்சு, அங்கே ஒரு சண்டை உண்டாகும். அங்கே போய் சாப்பிட்டு ஒரு பிரச்சனை வச்சுட்டு வந்து சீக்கிரம் வாடா, உனக்கு காம்படிஷன் அங்கே ஒரு 10 பேர் இருக்கிறானுங்க, அவனுங்க சாப்பிடுவானுங்க. நாம் அனைவரும் இக்குறுநாடகத்தை கவனித்தோம். இந்த மரத்தை மையமாக வைத்துதான் இந்த குறுநாடகம். பார்ப்பதற்கு எவ்வளவு செழுமையாக இருந்தாலும் அதில் கனி ஒன்றும் இல்லை. நாம் எத்தனை ஆண்டுகள் ஆலயத்துக்கு போகிறோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தியிருக்கிறோம் என்பதே முக்கியம். பெயரோ பதவியோ புகழோ அல்லது பணமோ நமக்கு நிரந்தரம் அல்ல. ஆவியின் கனிகளோடு நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வதே நம் தேவனுக்கு பிரியம். சிந்தித்து பாருங்கள், நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது கனியற்ற வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை. வேதத்தில் ஒரு வசனம் உள்ளது, நல்ல கனிகொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்ற வேத வாக்கியம் இருக்கிறது. அது நிறைவேறும் காலம் மிக விரைவாக வரப்போகிறது. நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை நாமே ஆயத்தமாவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். தேங்க்யூ.